கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது சிஎஸ்ஐ மீட்பர் ஆலயத்தின் இந்த வருடத்தின் VBS நீங்கள் விசேஷித்தவர்கள் யூ ஆர் ஸ்பெஷல் என்ற தலைப்பில் 1/5/2025 முதல் இன்று நிறைவு நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். விசேஷமாக நமது திருச்சபையின் ஆயர் அருள் திரு பி. ரவிச்சந்திரன் ஆயர் அவர்களையும், ஐரம்மா திருமதி பியூலா ரவிச்சந்திரன் அவர்களையும், செக்ரட்டரி திரு ராபர்ட் ராஜசேகர் அவர்களையும், ட்ரெஷரர் திரு குணாலன் அவர்களையும், PC மெம்பர்ஸ் மற்றும் திருச்சபை மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த 10 நாளும் பிள்ளைகளை உற்சாகத்துடன் அனுப்பிய பெற்றோர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் எங்கள் VBS டிரெக்டர்ஸ், டீச்சர்ஸ் மற்றும் பிள்ளைகளின் சார்பாக உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ப்ளீஸ் என்ஜாய் த ப்ரோக்ராம். தேங்க்யூ. படிக்க வேண்டிய திருமுறை பகுதி சங்கீதம் புத்தகம் 78ஆம் சங்கீதம் வசனம் 3 தொடங்கி 10 வரை. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலில் வேதத்தை ஸ்தாபித்து அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும் தேவனை உறுதியை பற்றி கொள்ளாமலும் இருந்த நூற்றாட்டமும் அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்பிராயிம் 2025ஆம் ஆண்டுக்கான விடுமுறை வேதாகம பள்ளி நிறைவு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 10 நாள் நிகழ்வுகளிலும் இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெற்றது என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு மகிமை. ஒருவேளை மனிதர்களாகி நமக்கல்ல, இது ஆண்டவருக்கு பெரிய மகிமை. ஆகவே ஆண்டவருக்கு என்னுடைய துதி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கின்றேன். அப்பதான் தொடங்க 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு வரும், என் வீட்டு சொல்லி கொடுத்த பாட்டு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்பதான் அந்த பாட்டு எழுதினாங்க. சின்னஞ்சிட்டு குருவி உன் அழகாக படைச்சது யாரு, அங்கும் எங்கும் பாடிக்கிட்டு ஆனந்தமா பறக்கு உன்னை அழகாக படைச்சது யாரு, ஐயோ ஐயோ அது தெரியாதா. ஒரு ஆண்டவர் மேலே நம்ம பேசக்கூடாது, இல்லாட்டி இந்த எழுப்பு நான் பேச வச்சுருவேன். ஓகேவா? யார் பேசுறா அவங்க பேசலாம். முன்னாடி நான் எழுப்பு மைக் கையில் கொடுத்துருவேன். ஓகே, சரி. உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் நீ புது நண்பர்கள் கிடைச்சாங்க VBSல? 2 மெட்ராஸ் கராமக்கு 2, அந்த மெட்ராஸ் கராமக்கு 2, லோக்கல் கராமக்கு 2. வேற உனக்கு ஒரே நண்பரா? ஏன் அவைக்கு இஸ்ரேல் இங்கேதான் வெளியே புது நண்பர் சொல்றோம். மாமச்சன் மச்ச மாமாறனா மாமச்சானா இஸ்ரேல் என்ன வரும்? ஆயர் திரு பி. ரவிச்சந்திரன், ஆயிரம்மா திருமதி பியூலா ரவிச்சந்திரன், செயலர் திரு ராபர்ட் ராஜசேகரன், திரு ஞானசேகரன், திரு எம்எஸ் கிறிஸ்டோபர், திருமதி ஆஷா பிரைஸ், திருமதி சுபாஷினி ஜான்சன், திரு ஜான் கதிரவன், திரு ஜீசஸ், திருமதி நவநீதம் துரராஜ். வாழ்த்துக்கள். நம்ம பிள்ளைங்க இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தயவு செய்து ஒரு ப்ரோக்ராம் முடிவிலும் உங்களை கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளுங்கள்.
நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். சங்கீதம் 104:33. காலையில் எல்லாம் உங்கள் காப்புப்படி சொன்னது புதல்வனுக்கு கட்டளை உள்ளார். சங்கீதம் 119:1. கர்த்தர் மனுஷனை பூமியில் மணினாலே ஜீவ சுவாசத்தை அவர் நாசிலே ஊட்டினார். ஆடியாகவும் 2:7. கால்களுக்கு தீர்ப்பை பாதைக்கு வெற்றி சங்கீதம் 91:11. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சங்கீதம் 4:4. ஏதும் தோட்டத்தில் அழைத்து கொண்டு போய் பண்பட்டவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எடுத்துரைக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:1. பொய்யை கலந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசக்கடவன். ஏசாயா 4:25. அந்நியரை உபசரி மகாதேவன் அறிநாளே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:14. நீதிமன்றங்களின் வழியே ஒளிந்திருக்கிறார், துணிகளின் வழியோ ஒளியும். சங்கீதம் 3. தேவனாகிய கர்த்தர் மனிதனை எங்கே தொடங்கி அழைத்துக் கொண்டு வந்து அது பண்படுத்தவும் கப்பமாக வைத்தார். ஆதியாகமம் 2:15. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்கள் கிருபை அணைக்கிறார். 1 பேதுரு 5:5. நீதிமான வழியை அறிவிக்கிறார், துன்மார்க்கிற வழியும் அழியும். சங்கீதம் 1:6. அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சில தேவதூதர்களை உபசரித்தது உண்டு.
நானும் விசுவாசி. அந்நியர்கள் வந்திருக்கிறார்கள். அது சரி. அவங்க தேடி கண்டுபிடிங்கள். பிடிக்கிறோம். உத்தரவிடுங்கள். தாய் சேர்த்துக்கொள். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்தான் என்று சொல்லலாமே. எபிரேயனாகிய பிசாசானவன் கச்சிதர சிங்கம் போல் இவனை வழங்கலாம் என்று வகை தேடி சுற்றுகின்றான். 1 பேதுரு 5:8. தேவ தயவு நாடு மிக சிறிய சகோதரர்களே, இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதே எனக்கும் செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். மத்தேயு 25:4. கர்த்தருடைய வழியை அவருக்கு ஆயத்தம் பட்டு அதை அவருக்கு சொல்லை பண்ணுங்கள். மத்தேயு 10:5. துன்பங்கள் சகிப்போம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுவீர்கள், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களது. மத்தேயு 5:10. தலைவனை உருவாக்கும் எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாகிற அதிகாரங்கள் தேவனாலே நிர்ணயிக்கப்படுகிறது. ரோமர் 13:1. கர்த்தர் வழிகளை ஆயுதப்படுத்துங்கள், கர்த்தர் பாதத்தை செவ்வாய்ப்படுத்துங்கள். மத்தேயு 3:3. மனிதனை பிடிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பதாக ஆக்குவேன் என்றார். மார்க்கு 1:18. கிறிஸ்துவுக்கு சாட்சி. நீங்களும் ஆதி முதல் வெள்ளவனே நீங்களும் இருக்கிறபடியால் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். 15:27. விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜித்த சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10. எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களும் கீழ்ப்படிய காணுவான். ஏனென்றால் தேவனால் அன்றி அதிகாரம் இல்லை. உண்டாகின்ற அதிகாரம் கிறிஸ்துவாலே நியமிக்கப்பட்டுள்ளது. ரோமர் 13:1. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவருக்கு பாதையை சுமைப்படுங்கள். மத்தேயு 3:1. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்
சபை பண்ணதா மத்தேயு 10 நான் ஒன்று ரட்சிப்பின் திட்டார். அவர் நெரிசப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை கைப்பற்றுவதற்கு முன்பாக நிறுத்திய ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார். ஏசாயா 53:7. நாள் 4 தேவ ஆசீர்வாதம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 128 4, 5, 6. நாள் 5 தேவனுடைய ஆவி. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 8:16. நான் ஆடி வசனம் அவர்கள் திருவசனத்திற்கு உயர்மல் இருந்ததினால் அழைக்கப்பட்டோம் இருந்தார்கள் நியமித்தார்கள். 1 பேதுரு 2:1. நாள் 7 மீட்டெடுக்கும் கர்த்தர் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:11-12. நாள் 8 ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்வு. ஆகையால் உங்கள் சரீர இச்சைகளையும் படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவிக்கு எழுதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக. ரோமர் 6:12. நாள் 9 மேலான அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். தேவனை அன்றி வேறு அதிகாரம் இல்லை. உண்டாக்கப்படுகிற எல்லா அதிகாரம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. Thank you.
மெமரி வேர்சஸ் யாத்ராகம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சமந்தராய் இருப்பீர்கள். யாத்ராகம் 19:5. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆகும். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணி. சங்கீதம் 51:16-17. அவரே என் கண்மாலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். சங்கீதம் 62:6. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்ஜுனா பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிக்க கடவும். 1 Corinthians 9:7. மகளே திடன்கோள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:22. லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடித்து அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாளில் சீஷன் சிலுவை சுமப்பான். அப்பொழுது அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றார். லூக்கா 9:22. எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, என்னோட 2 பையனுங்க. என் ஃபர்ஸ்ட் பொண்ணு என்ன சொல்றாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னோட 2 பையனுங்க நல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க. என் ஃபர்ஸ்ட் பொண்ணு என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஹலோ गाइस வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியை பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அம்மா என்ன பண்ற? சரி, அம்மா சமைக்கிறாங்களா? என்ன பண்றீங்க? என்ன பண்ற நீ? ஏசுப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதை போய் தட்டி. அம்மா திட்டாதம்மா, என்னோட வாய்ஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. நாய்ஸ் அது நீங்க வந்து நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கு. அம்மா இதெல்லாம் என்ன சொல்றேன் ரெஸ்டாரன்ட் அம்மாவோட எப்பவுமே தொல்லை. வாங்க நம்ம செல்ல தம்பிகளை பார்க்கலாம். பாருங்க இவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எதுக்கு பிரேயர் பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. டேய் என்ன பண்றீங்க? அக்கா என்னக்கா பண்ற? உனக்கு சுத்தமா அறிவிந்ததே இல்லையா? பிரேயர் தானே பண்ணிட்டு இருக்கோம். கையோ வேலை போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் திட்டுறீங்க? வா போன் வச்சு வா, பிரேயர் பண்ணு. உனக்கு சுத்தமா ஆண்டவர் பயமே இல்லையா? என்னோட காய்ஸ் முன்னாடி என்ன இப்படி பண்றீங்க? எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? அது பாரு, வேற என்ன இருக்கு? ஃபேன் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபேனா? அதுல இருக்குது. போங்கடா அப்பா, மொக்க காமெடி. சரி நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். ரொம்ப போர் அடிக்குது. டேய் மேல போட கீழே வா. அப்பா கிரானைட் போடுறாங்க பாரு. வா சீக்கிரம் வாடா, அவுட் ஆக போற. சீக்கிரம் வா சொல்றேன்ல. ஏன்க்கா எப்ப பாரு ஃப்ரீ ஃபயரே ஆடிட்டு இருக்கோம். வேற வேலையே இல்லையா? எனக்கு பிடிச்சது நான் பண்றேன். உனக்கு என்ன இப்போ? திருத்தவே முடியாதுக்கா. வா. ஹலோ, சொல்லுடி. ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது நீ ஃபோன் பண்ணியா? எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஆமா நானும் சும்மா தான் ரொம்ப போர் அடிக்கிட்டு போலாம். காசு தானே சப்ப நாட்ட சால்ட் வார்த்தை வாங்கி தரேன்.
அம்மா என்னம்மா பண்ற? சரி கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் கூட. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போவதான். அம்மா அங்கங்க 7-8 வயசுலயே பசங்க ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறாங்க, நீ கூட காசு. அம்மா என்னம்மா நீ சொல்றது புரிஞ்சுக்காம இருக்க? காசு கொடுக்குறியா? நான் வீட்டை விட்டு வெளியே போட்டா எப்படியும் அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்தாச்சு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப போர் அடிக்குது. ரோஸ் மில்க்லாம் குடிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி என் அம்மா காசு கொடுக்காம என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அவங்களை அழ வச்சே ஆகணும். சரி உன் போன கொடு. நீ பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. என்ன அழ வச்சாங்கல்ல. ஹலோ ஹலோ அம்மா எங்கம்மா இருக்க? வீட்டுலதாம்மா இருக்கு. அம்மா எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வாமா கொஞ்சம். ரொம்ப கை கால்லாம் வலிக்குதுமா, அடிபட்டுருச்சு. எப்படிமா? என்ன ஹாஸ்பிட்டல்மா? பிரியாணி ஹாஸ்பிட்டல்மா. ஹாஸ்பிட்டலா? ஆமா நீ என்ன எப்படி காசு கொடுக்காம என்ன டென்ஷன் பண்ணி வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். பைபிள் படி ப்ரேயர் பண்ணி என்னென்னமோ சொல்ற. அதனாலதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். ஏமா இப்படி போய் சொல்ற? சரி போன வை. பாருடா உன் அக்கா சும்மா பிராங்க் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு கத்தர் பார்த்துப்பாமா, அவரை விட்டுருங்கம்மா. ஏசப்பட்ட ஜெபம் பண்ணலாம். அவள மாதிரி நீங்க 2 பேரும் இருக்காதீங்க. பரவாயில்லம்மா, அவளுக்காக ப்ரே பண்ணலாம். காட்சி 3. அக்கா, அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, சகோதரர்கள், அப்புறம் ஒரு டாக்டர் அண்ட் நர்ஸ். என்னம்மா என்ன பண்ற நீ? சும்மா கால் பண்ணி பிராங்க் பண்றேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அதான் சொன்னேனே நீ என்ன டென்ஷன் பண்ணிட்ட, அதனால தான் பிராங்க் பண்ணேன். டென்ஷன் பண்ணதுக்கு கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு? அம்மா இப்பதான் காலையில திட்டியாம சரி திரும்பி இப்பயும் திட்டுறியம்மா. நீ என்ன இப்படி பண்ற? ஐயோ நான் சைடு கூட வெளியவே போறேன், நீங்க என்ன திட்டிட்டே இருக்கீங்க. எங்க போற? நான் போறேன் போமா. பல சத்தியமா இல்ல. ஹலோ எங்கடி இருக்க? இல்லடி அதுக்குள்ள என்னோட அம்மா என்ன திருப்பி டென்ஷன் பண்ணிட்டாங்க. நீ வா, எனக்கு உங்க கூட இருந்தா ஜாலியா இருக்கு. எனக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப மண்டை சூடா இருக்கு, ரோஸ் மில்க் குடிக்கலாமா? நான்லாம் வரல, நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க, நான் இங்கே நிக்கிறேன். கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்போம். ஐயோ அம்மா, ஐயோ கால் அடிபட்டுச்சு. வலிக்குதே, என்ன பண்றது? என்ன இப்படி வலிக்குது? அப்பயே அம்மா சொன்னாங்க நம்ம கேட்டுருக்கணும் போலக்கு. யாரோ வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க, ரொம்ப வலிக்குது. எங்கடி கூட்டு போறீங்க? சொல்லுமா. என்னம்மா நீ அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்றியா? இப்ப என்ன ரைட்டா கடையா? ரைட்டா ஹாஸ்பிட்டலா? வேமா நீங்க இப்படிதான் பண்றீங்க, நல்லா தெரியுது. பாருடா உட்கா திருப்பியா பிராங்க் பண்ற இது பண்றதுக்கு அவன் ஃபோன் பண்ண எடுக்காரு சரியா? அவ வீட்டுக்கு வரட்டாமா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க, கதவை லாக் பண்ணி வச்சிரு. சரி நான் கால் பண்றேன். யாரு அக்காவா? எதுக்கு கால் பண்றா? நான் எடுக்க மாட்டேன், அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன அக்கா கால் பண்றா? அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ உண்மையாவாக்கா? நம்பலாமா? சரிக்கா நாங்க வரோம்க்கா. அம்மா அம்மா ஏஞ்சலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவதான் சும்மா சொல்றா தெரியுது. வாங்கம்மா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ 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 பெத்த வயிறு பத்தி ஏறிட்டதா? நீ சும்மாவே திட்டிட்டு இருப்ப, இப்ப வேற அடிபட்டுச்சா? சொல்லவா வேணும்? கண்ணு ராசு வரைப்பாரா? நான் அப்பவே சொன்னேன் பைபிள் படி ப்ரேயர் பண்ணிட்டு கேட்டியா தானே? என்னம்மா பண்றது? உன்னை இப்படி பண்றியம்மா? என்னம்மா பண்றீங்க? பேஷண்ட்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. சரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தா இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரி என்ன பண்றதோ தெரியல உனக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடமா தெரிஞ்ச ஒரு பாடம் இருக்கு, அது நம்பர் எனக்கு நல்ல வளமையானதா? பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து ப்ரே பண்ணிட்டு போக சரிம்மா, இப்போ எப்படி தானே? இப்போ பரவாயில்ல பாஸ்டர். வந்துடுறேன். சரிப்பா. காட்சி 3. அக்கா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்தாங்க. இப்போ வீட்டில் ஃபாதர் வந்து ப்ரே பண்ணுறாங்க.
பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமா பாஸ்டர், இவங்க தான் பாஸ்டர் என் பொண்ணு. பேர் என்னம்மா? ஏஞ்சல். பேர் வண்டி வந்துருச்சு, பார்த்தா தெரியல, கையில் கட்டப்பட்டிருக்கேன். ட்ரை பண்ணலாம். பாஸ்டர் இந்த பொண்ணு பாவம் கையில் அடிப்பட்டு நீங்களே சின்ன அடியாக நீங்களே தேங்க்யூ பாஸ்டர். பாரு சும்மா ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாடிட்டு இருக்காம போய் பட்டு தூங்கு. நான் பாடி சூஸ் பண்ணிருக்கேன். கையில் அடிப்பட்டிருக்கேம்மா, எப்படி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறீங்க? தூங்கு. அக்கா என்ன பண்றீங்க? வண்டியாடா, இப்பதான் கண்ணு போடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள வந்துட்டேன். உங்களுக்கு ஜூஸ் தண்ணி எதனா வேணுமா? என்னடா எப்பத்துல இருந்து இவ்வளவு பாசமா மாறினேன்? என் தங்க தம்பி தான். தங்க தம்பியா? இப்ப ஐயோ என்னமாச்சு? அம்மா இவன் கை பிடிச்சிட்டாமா, எனக்கு கை வலிக்கவே இல்லம்மா. எப்படிமா நான் சொன்னேன்ல, ஏசுப்பா ப்ரேயர் பண்ண உடனே உனக்கு குணமாகிடும். நீயும் ப்ரேயர் பண்ணா குணமாகும்னு நான் சொன்னேன்ல. ஆமாமா, இனிமே நான் என்னோட வாழ்க்கையில ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டமா. இனிமே நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன், டெய்லி ஜெபம் பண்ணி பைபிள் படிப்பேமா. இதே மாதிரி நீங்களும் டெய்லி ப்ரேயர் பண்ணி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. பைபிள் படிச்சு கர்த்தர் முன்னாடி நம்ம எல்லாரும் விசேஷித்தவர். அதே மாதிரி என் பொண்ணுக்கும் குணமாயிடுச்சு, அவ்வளவு விசேஷித்தவர். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணி டெய்லி பைபிள் படிக்கணும். என்ன மாதிரி இருந்தா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? எனக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பைபிள் படிக்காம இருந்தா உங்களுக்கும் எதனா ஆகும். அதனால ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிச்சு டெய்லி ஏசு பார்த்துக்கணும். ஓகேயா? பண்ணுவீங்களா?
ஜெஃபர்சன், ஹர்ஷித் வர்ஷன், ரேச்சல், ராகேல், ஸ்வீட்டி சாஷா, அதெல்லாம் ஸ்வீட்டி சாஷா, Caleb Emmanuel, Jasher, Evangeline Sophia,